வணக்கம். அட் நீட் பிசிக்ஸ் பை அருண் என்கின்ற இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அதாவது நிலை மின்னியல் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு எம்சிக்யூ பார்க்க போகிறோம். என்ன எம்சிக்யூ சார் அப்படின்னு சொன்னால், இரு மின்தேக்கிகள் தொடர் மற்றும் பக்க இணைப்பில் உள்ள போது, முதல்ல தொடர் இணைப்பில் எடுக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பக்க இணைப்பில் எடுக்கிறோம். அவற்றின் தொகுபயன் மின்தேக்கி திறன் முறையே 3 மைக்ரோஃபாரட் மற்றும் 16 மைக்ரோஃபாரட் எனில் அவற்றின் மின்தேக்கி திறன்கள் எவ்வளவு? அப்ப இரு மின்தேக்கிகள்னு சொன்னா அதனுடைய மின்தேக்கி திறன்கள் C1 C2 அப்படின்னு வைத்துக் கொள்வோம். அந்த C1 C2 வேல்யூ என்னங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்ஷன் 1 வந்து 10 மற்றும் 6 மைக்ரோஃபாரட், 8 மற்றும் 8 16 4, அப்புறம் 1.2 மைக்ரோஃபாரட் 1.8. இந்த மாதிரி 4 தெரிவுகள் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. இந்த கேள்வி வந்து 2022ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சார் அப்ப இது C1 C2 அங்க மேல கொடுத்திருக்கிறது என்னது சார்? அது வந்து என்னது அப்படின்னு சொன்னா, தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது அதனுடைய தொகுபயன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மின்தேக்கி திறன், ரிசல்டன்ட், ஈக்குவலன்ட், எஃபெக்டிவ், தொகுபயன் எப்படி வேணாலும் சொல்லலாம். அது 3. பக்க இணைப்பில் உள்ள போது 16. பொதுவாக நமக்கு தெரியும், தொடர் இணைப்பில் இருக்கும் பொழுது ஃபார்முலா வந்து 1/CS is equal to 1/C1 plus C2. அதில் இருந்து CS கண்டுபிடிச்சோம்னு சொன்னா CS is equal to C1 C2 divided by C1 plus C2. அதான் இந்த ஈக்குவேஷன் 1ல கொடுத்துருக்கோம். CS is equal to C1 C2 divided by C1 plus C2. இந்த CS இன் மதிப்பு எவ்வளவு சார்? அதுதான் 3 மைக்ரோஃபாரட். இந்த முறையே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது தொடர் மற்றும் பக்க இணைப்பில் இருந்த போது 3, தொடர் இணைப்பில் 3, பக்க இணைப்பில் 16. ஸோ அந்த 3 இது ஈக்குவேஷன். சரியா? அப்புறம் பக்க இணைப்புக்கு என்ன சார் ஃபார்முலா? CP is equal to படிச்சிருக்கோம் C1 plus C2. அது வேல்யூ எவ்வளவு? இந்த போட்டுருக்கு 16. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிடுவோம். இது சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிடுவோம். ஓகேயா? சரி. இப்போ இந்த 1வது சமன்பாட்டில் பார்த்தீங்கன்னா C1 C2 divided by C1 plus C2. இந்த C1 plus C2வை அடுத்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா என்ன சார் ஆகும்? 3 into C1 plus C2. அப்படிதானே? C1 C2 is equal to 3 into C1 plus C2 is equal to 3 இல்லையா 16. 3 16 48. இதை ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இப்போ C1 C2 வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? C1 plus C2 is equal to 16. எங்க சார் 16 வருது? எங்கெல்லாம் 16 வருது பாப்போமா? 10 plus 6 16. ஓகே, அப்ப இதான் ஆன்சரா? இல்ல, வெயிட் 8 plus 8 அதுவும் 16 தான். சரியா? 12 plus 4 அதுவும் 16 தான். 4வது அப்கோர்ஸ் அது 16 இல்ல, இது வந்து 3. 2 கூட்டினா 3 வரும். அப்ப இந்த 3ல் ஏதோ ஒன்று ஆன்சர். ஏதோ ஒன்று சொல்ல முடியுமா? எதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 3வது ஈக்குவேஷன் பாருங்க, C1 C2 is equal to 3 into 16 48. அதை பார்த்தோம்னா இங்க என்ன சார் வருது? 5 6 60. C1 into C2 10 into 6 60. இங்க 8 into 64. இங்க பாருங்க 12 into 4 48. சோ 48 சரியான விடை. சோ ஆக சமன்பாடு 2 சமன்பாடு 3 இரண்டுக்கும் ஏற்ப அமைந்த விடை வந்து 12 மற்றும் 4. 12 மைக்ரோஃபாரட் and 4 மைக்ரோஃபாரட். அதாவது தெரிவு, 3வது தெரிவு ஆப்ஷன் 3 is the right answer. Okay, very simple problem provided you must have a numerical ability. டக்குனு பார்த்த உடனே இங்க இது ரெண்டும் பெருக்கலும் சரியா வருது, அடிஷனும் சரியா வருது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வரணும், அவ்வளவுதான். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அதாவது நிலை மின்னியல் அப்படிங்கிற பாடத்துல 7 கேள்விகள் பார்த்திருக்கிறோம். இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல வேறு பாடங்கள்ல இருந்து எம்சிக்யூஸ் கேள்விகள் நம்ம பார்ப்போம். தேவைப்பட்டால் இதே நிலை மின்னியல்ல மேலும் சில கேள்விகளை பிற்காலத்துல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.